ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்மாஸ் வியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சிக்கன் கிரேவி ஒன்று எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 1 kg அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பாருங்கள், கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். சீரகம், கடுகு, கொஞ்சம் சில்லி நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். சில்லி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறமே அதில் கொஞ்சம் இடித்த பூண்டு ஒரு 7-8 பூண்டு நல்லா இடிச்சிட்டு அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் நல்லா வரும், அதனால் இப்படி நல்லா எண்ணெயில் போட்டிருக்கிற பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கன் இதில் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே நான். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை விட்டு நல்லா பாயில் ஆகும் பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் விட்டு நல்லா பாயில் ஆகிருக்கு சிக்கனு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மசாலா நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 பல் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இறக்கும் போது கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். வாங்க இப்போ சுட சுட சிக்கன் கிரேவி வித் சூடு ரைஸ் சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.